ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே வந்து தொடர்ந்து ஐஎன்எம்லேருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சிலபஸ் டாபிக்ஸ்லேருந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருத்தச் சட்டம் ஒரே நம்ம புக்கில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ண முடியாது, அதை படிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போலேருந்து ஒவ்வொரு திருத்தச் சட்டத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வீடியோ ஒரு 10 நிமிஷம், ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்க ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா வந்து வீடியோஸ் வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து 10 நிமிஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி திருத்தச் சட்டங்களை வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் பார்க்கலாம். மொத்தம் வந்து எத்தனை திருத்தச் சட்டங்கள் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து வந்து 103 வரைக்கும் இருக்கக்கூடிய திருத்தச் சட்டங்கள். ஃபஸ்ட் பாருங்கள், திருத்தச் சட்டம் ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1951ஆம் ஆண்டு. எதற்காக வந்திருக்குன்னு பார்க்கலாம். நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை அட்டவணைகள்னு கேட்டாங்கன்னா, மொத்தம் எத்தனை அட்டவணைகள்னா 12 அட்டவணைகள். ஆனால் உருவாக்கிய போது எத்தனை அட்டவணைகள்னா 8 அட்டவணைகள். இப்போ வந்து 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 8 அட்டவணைகளில் 9வது அட்டவணையை எந்த சட்ட திருத்தத்தில் சேர்த்தாங்க அப்படின்னா 1வது சட்டத்திருத்தத்தில். ஓகேங்களா? எதற்காக வந்து சேர்த்தாங்கன்னா, நில சீர்திருத்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் சேர்த்ததான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம், பொது ஒழுங்கு, வெளிநாட்டு அரசுகளுடன் நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றிற்கான மீது 3 தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவது. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, பின்தங்கிய வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கேஸ்ட் வைஸில் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள முன்னேற்றத்துக்கான சிறப்பு அந்த என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களுக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, முதலாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு, ஓகேங்களா, அதில் என்ன அட்டவணையை சேர்த்தாங்க, அது எதற்காக சேர்த்தாங்க, நில சீர்திருத்தத்தை பாதுகாக்கிறதுக்கு சேர்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், இரண்டாவது திருத்தச் சட்டம் 1952ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உறுப்பினரை 7,50,000க்கும் அதிகமான நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்று மக்களவையில் பிரதிநிதித்துவப்படும் அளவை சரி செய்யப்பட்டது. அதாவது வந்து மக்களவையில் வந்து பிரதிநிதித்துவம் சரி செய்யப்பட்டது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இரண்டாவது திருத்தச் சட்டத்தில் 1952. ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா அது என்ன கேஸ், எப்படி நடந்துச்சு, எந்த கேஸில் இந்த திருத்தச் சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய டீடைல்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். அப்போல்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த 103 திருத்தச் சட்டத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளால முடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவை அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இரண்டாவது திருத்தச் சட்டம் பார்த்தோம் அப்படின்னா 1952 அடுத்த வருஷமே வந்துடுது. என்ன வருது அப்படின்னா, மக்களவையில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவை வந்து சரி செய்யறதுக்காக வருது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மூன்றாவது திருத்தச் சட்டம் வந்து ஒரு இயர் கேப்பில் தான் வருது. 1954 தான் வருது. 53 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா வந்து தனி மாநிலமாக உருவாகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல. ஸோ அதனால தான் கேப் எடுக்குதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக குழப்பாமல் அந்த வருஷம் வராதுன்றது நமக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அந்த 3வது திருத்தச் சட்டம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, பொதுமக்களோட நலன்கள் கருதி உணவுப் பொருட்கள், கால்நடை தீவனம், கச்சா பருத்தி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பருத்தி விதை மற்றும் மூலசணல் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு தரப்படும் அதிகாரம். நாடாளுமன்றத்துக்கு பொதுமக்களோட நலன் கருதி இந்த பொருட்களை வந்து கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு தரப்பட்டது எப்போதுன்னு கேட்டாங்கன்னா 3வது சட்டத்திருத்தத்தில் 1954ஆம் ஆண்டு. அடுத்தது பார்க்கலாம், 1955 வந்துட்டாலே நமக்கு வந்து குடியுரிமை சட்டம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ 4வது திருத்தச் சட்டம் 1955. நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீட்டு அளவு. அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரோடு போடுறாங்க, ரோட்டுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய கடைகள் ஏதோ இருக்குது, அந்த கடைகளை கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணும், அவங்க எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அது தனியார் சொத்து தான். ஓகேங்களா? அவங்களுடைய பர்சனல் இடம் தான். இருந்தாலும் வந்து அவங்க கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்கும்போது என்ன பண்ணணும், அவங்க கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து வெறுதாக கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணணும், அதுக்கான இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 4வது திருத்தச் சட்டம் 1955. இந்த ரோடுன்றது வந்து நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொன்ன ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 5வது திருத்தச் சட்டம் 1955. அப்போ பாருங்கள், 1955 2 நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். மாநில சட்டமன்றங்களுக்கு கால வரையறையை சரி செய்ய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளித்தது. அதாவது சட்டமன்றங்கள் வந்து எவ்வளோ நாள் இருக்கணும், எவ்வளோ கால வரையில் வந்து இயங்கணும் அப்படின்ற மாதிரியான அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு. கொடுக்கக்கூடிய திருத்தச் சட்டம் எதுனா இந்த 5வது. ஓகேங்களா? ஓகே, பட்டியல் இனத்திற்கான மற்றும் பழங்குடி இனத்திற்கான, அதாவது வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இனத்தில் இருக்கக்கூடிய ஒதுக்கீடுகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விரிவுபடுத்தணும். ஓகேங்களா? அதாவது இந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா
இவங்களுக்கு இவ்வளோ தான் ஓகேங்களா, இவ்வளோ உள் ஒதுக்கீடு ஓகேங்களா. இப்போ பெண்களாக இவ்வளோ ஒதுக்கீடு, பிஎஸ்டிஎம் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, இவ்வளோ உள் ஒதுக்கீடுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை 12 பேரை வந்து கலை இதிலெல்லாம் தேர்ந்தெடுத்தவங்களெல்லாம் நியமனம் பண்ணுறாங்களா. ஸோ அந்த இடத்துல கலை அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஓகேங்களா. கலையிலேருந்து மொத்தம் 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். அந்த 12 பேருக்கு முக்கியத்துவம் இருக்குல்ல, அது மாதிரி மக்களவையிலையும் வந்து ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. மாநில சட்டமன்ற கூட்டங்களை 10 ஆண்டுகள் வரை விரிவாக்கப்படுத்துதல். அதாவது சட்டமன்ற கூட்டங்கள் வந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விரிவாக்கப்படுத்தியிருக்காங்க. அதாவது 70 வரைக்கும் விரிவாக்கப்படுத்தியிருக்காங்க. எந்த திருத்தச் சட்டம் அப்படின்னா 5வது திருத்தச் சட்டம். இங்கே சைடில் இருக்கக்கூடியதில் எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. எப்படி இப்போ கேட்பாங்கன்னா, பட்டியல் இனத்திற்கான பழங்குடியினர் இனத்திற்கான இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்திய திருத்தச் சட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 5வது திருத்தச் சட்டம் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு 5 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு 1வது சட்டம் 1951 வரும். இதில் 9வது அட்டவணை சேர்க்கப்படும் ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த ஒரு பாயிண்ட். நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக சேர்க்கப்பட்டது 2 பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்தது இரண்டாவதுல பார்த்தோம் அப்படின்னா 1952 ஏற்றாங்க. மக்களவையில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவை சரி செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து மாநிலங்களவைன்றது முதலவை ஓகேங்களா. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களவை 2வது அவை. அப்போ 2 அப்படின்னா 2ன்னு முடியணும். இங்கே 2வது திருத்தச் சட்டம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்தது 3வது. அதாவது வந்து 3வது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷ கேப்பில் 1954 இயற்றப்படுது. இது என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு தரப்படும் அதிகாரத்தை பற்றி ஓகேங்களா. எதை பற்றி அதிகாரம் அப்படின்னா ஒரு உற்பத்தியவோ ஒரு விநியோகத்தையோ கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது ஓகேங்களா. ஓகே, அதுதான் வந்து 3வது திருத்தச் சட்டம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 4வது திருத்தச் சட்டம். வேறு எப்படி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது. 2க்கு அடுத்து 3ஆம் நம்பர், 3க்கு அடுத்து இங்கே 4ஆம் நம்பர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் 4வது திருத்தச் சட்டம் 1955 நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயப்படுத்தப்படக்கூடியதுக்கு பதில் இழப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஓகேங்களா. அதாவது இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட குடியுரிமை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. பதில் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா என்னது, அது நம்மளோட உரிமை. அப்போ குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை சட்டம். ஸோ அது மூலமாக இழப்பீடு வழங்குறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது திருத்தச் சட்டம் 1955 ஏற்றப்படுது. ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கோ ஷெட்யூல்டு கேஸ்ட்கோ இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தப்படுது ஓகேங்களா. ஓகே, இந்த 5 ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஓகே, அடுத்து இந்த இதில் வந்து 6வது பார்த்தோம் அப்படின்னா 1956 ஓகேங்களா. ஏன்னா 55 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 56 ஸ்டார்ட் ஆகுது. 56 பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளை தவிர்த்து விற்பனை அல்லது கொள்முதல் செய்யும் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வாணிபத்திற்கு விதிக்கப்படும் வரி. அதாவது பத்திரிகைகளை தவிர்த்து அப்படின்னா பத்திரிகைகளுக்கு வரி போட மாட்டாங்கன்றதை மெயின் பண்ணியிருக்காங்க இங்கே ஓகேங்களா. ஸோ வந்து விற்பனை இல்லைன்னா கொள்முதலுக்கு வந்து மாநிலங்களுக்கு இடையே, இப்போ வந்து நான் ஆந்திராட்டேருந்து எது வாங்குறேன், ஆந்திரா என்கிட்டேருந்து எது வாங்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எது அப்படின்னா 6 இதை எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1956 தான் வந்து நம்மளுக்கு அந்த மாநில பொதுவாரி சட்டம் ஏற்றினாங்களா, மொழி சீரமைப்பு சட்டம்னு சொல்லிட்டு. அந்த சட்டம் மூலமாக நம்மள மொழி மூலமாக தான் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய மாநிலங்களாக பிரித்தாங்க ஓகேங்களா. மாநில சீரமைப்பு சட்டம் மொழிமுகள் மூலமாக பிரித்தாங்க. அதான் 1956. ஸோ அப்போ மாநிலங்களாக பிரித்ததுக்கப்புறம் தானே வரி போட முடியும். ஸோ மாநிலங்களை பிரிக்கிறாங்க. அதனால தான் மாநிலங்களுக்கு நடைபெறும் மாநிலங்களுக்கு இடையே வாணிபத்திற்கு வந்து அதே வருஷம் வந்து வரி விதிக்கிறாங்க. 6வது திருத்தச் சட்டம். அடுத்தது 7வது திருத்தச் சட்டம். இது எப்போ அப்படின்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். இதை தான் நான் இப்போ சொன்னேன் ஓகேங்களா. ஸோ வந்து 7வது திருத்தச் சட்டம் ரொம்ப முக்கியம், 6வது திருத்தச் சட்டம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநில சீரமைப்பு மூலமாக தான் வந்து என்ன பண்ண நிறைய மாநிலங்கள் வந்து மொழிவாரி மாநிலங்களாக உருவாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஓகே, 7வது திருத்தச் சட்டம்னு கேட்டாங்கன்னா மாநில மறுசீரமைப்பு. இது ரெண்டுமே ஒரு 1956 2 சீர்திருத்த சட்டங்கள் வந்து நடந்திருக்கு, 6ம் 7ம் ஓகேங்களா. அதில் வந்து என்ன அப்படின்னா வரி விதிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து மாநில சீரமைப்பு நடந்திருக்கு. அடுத்தது 8வது திருத்தச் சட்டம் 1959 3 வருஷம் கேப் ஆயிடுச்சு பாருங்கள். 3 வருஷம் கேப் ஆகிட்டு 8வது திருத்தச் சட்டம் 1959 நடக்குது. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின இடஒதுக்கீடை விரிவுபடுத்துவது. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இது பார்த்துருக்கோம், இங்கே வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா. அந்த இடையில இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக பார்த்துருப்போம். அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் ஷெட்யூல் கேஸ்ட்க்கும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்தணும். இது வந்து 5வது திருத்தச் சட்டம் ஓகேங்களா. அதே 5வது திருத்தச் சட்டம் பாயிண்ட் தான் வந்து திருப்பி என்ன பண்ணுறாங்க 8வது சீர்திருத்த சட்டம் கொடுக்குறாங்க. அப்போ அதையும் கம்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் 5க்கும் 8க்கும் வந்து இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, உடல் ஒதுக்கீடை வந்து இடஒதுக்கீடை கொடுக்குறாங்க, கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்கன்றது. அடுத்தது 9வது சீர்திருத்த சட்டம் 1960. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு சீர்திருத்த சட்டமும் ரொம்ப முக்கியம். 9வது திருத்த சட்டம்னு பார்த்தோன்னா 1960 இந்திய பாகிஸ்தான் உடன்படிக்கை. அதாவது இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை போட்டுக்கிட்டது எப்போ அப்படின்னா 1958 ஓகேங்களா. 57 போட்டதுபடி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த உடன்படிக்கை மேற்கு வங்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய
இந்திய ஒன்றிய எல்லைக்கு உட்பட்ட பெருபரி பகுதி பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்க ஏற்படுத்தப்பட்டது. அதாவது வந்து நமக்கு மேற்கு வங்காளம்ன்றது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை, அதாவது நம்ம ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளை என்ன பண்ணணும், பாகிஸ்தானுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா 9வது சீர்திருத்த சட்டம் 1960ஆம் ஆண்டு. ஓகேங்களா, ஓகே. அப்போ வந்து வேறு எப்படி கேட்பாங்கன்னா இந்திய பாகிஸ்தான் உடன்படிக்கை எப்போன்னு கேட்பாங்க, 1958. அடுத்து பார்க்கலாம் 10வது சீர்திருத்த சட்டம் 1961. இந்திய ஒன்றியத்தில் தத்ரா மற்றும் நகர் ஹவேலி இணைக்கப்பட்டது. எத்தனாவது சீர்திருத்த சட்டத்தில் இணைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தாத்ரா நகர்ஹவேலி வந்து நம்மளோடதுல எந்த சீர்திருத்த சட்டம் மூலமாக இணைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 10வது சீர்திருத்த சட்டம் 1961. 62ல் என்ன நடக்கும், இல்லை இந்திய சீனா உலக போரானது நடக்கும். ஓகேங்களா, சாரி, இந்திய சீனா போரானது நடக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ 10 தான் இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் வந்து 10 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 10 இன்னொரு டைம் வந்து என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1951 ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 9வது அட்டவணை இது மூலமாக தான் சீக்கிராங்க நில சீர்திருத்தத்தை பாதுகாக்கிறதுக்காக. அடுத்தது இரண்டாவது 1952. இது என்ன அப்படின்னா மக்களவையில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவை வந்து கொஞ்சம் வந்து சரி செய்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் கேப்பில் 1954 வந்து ஏற்றாங்க. இது வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து இருக்கக்கூடிய அதிகாரம். எதில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னா உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம். அடுத்தது 4வது திருத்தச் சட்டம். இது என்ன சொல்லுதுன்னா 1955 வந்து ஏற்றப்பட்டது. இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து தனியார் சொத்துக்களுக்கு வந்து பதில் இழப்பீடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தச் சட்டம் என்ன, 4வது திருத்தச் சட்டம். அடுத்தது 5வது திருத்தச் சட்டம் 1955. இது என்ன அப்படின்னா ஷெட்யூல் டைப்ஸ் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட்க்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்தணும்னு சொல்லுது. அடுத்தது 6வது திருத்தச் சட்டம் 1956. 56ல் 2 நடக்கும். ஒன்று 6வது திருத்தச் சட்டம், இன்னொன்று 7வது திருத்தச் சட்டம். 6வது திருத்தச் சட்டம் வந்து வரி விதிக்கிறாங்க. 7வது திருத்தச் சட்டம் பார்த்தோம் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு நடக்குது. அதுதான் 7வது திருத்தச் சட்டம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 8வது திருத்தச் சட்டம். 8வது திருத்தச் சட்டம் அப்படின்றது 1959 நடக்குது. 8-9 அந்த மாதிரி லைனாக தான் வருது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பட்டியலினத்தை, அதாவது வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட்க்கும் வந்து 5வதுலையும் 8வதுலையும் வந்து இடஒதுக்கீடை விரிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9வது பொறுத்த வரைக்கும் 1960 வந்து நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை 1958 நடக்குது. அந்த உடன்படிக்கையின்படி நம்ம மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த இது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 10வது திருத்த சட்டம் ரொம்ப முக்கியம். இந்திய ஒன்றியத்தில் தத்ரா மற்றும் நகர் ஹவேலியை இணைக்கப்பட்டது எந்த திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 10வது சீர்திருத்த சட்டம் 1961 நடந்திருக்கு. ஓகேங்களா, தத்ரா அண்ட் நகர் ஹவேலி அப்படின்றது நம்மள இதில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம இந்திய ஒன்றியத்தில் இணைச்சது அப்படின்றது எப்போன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்மளோடதுல இருக்குது, அது எப்படி நம்ம கிட்ட இணைஞ்சிச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ உங்களுக்கான கேள்வி, இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை இருக்குல்ல, மாநிலங்களவைக்கு எத்தனை பேரை வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியமன உறுப்பினர்களாக நியமிப்பார். ஓகேங்களா, எத்தனை பேர்களை நியமிப்பார், மக்களவைக்கு எத்தனை பேர்களை வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.